Hello everyone, welcome to Chandru Max. Okay, இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்சுரேஷன் 3D ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மென்சுரேஷன் 3Dன்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்யூபை பற்றி பார்க்கலாம். ஓகேவா, க்யூப். ஸோ க்யூப்னு வரும்போது அதை பற்றின பேசிக்ஸ் அதை தெரிஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஒரு க்யூப் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது க்யூபோட சைடை நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ. ஓகே, சைட் ஆஃப் த க்யூப் வந்து ஏ. ஓகே, இதுக்கு வந்து எத்தனை எட்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜினா இந்த இதுதான் எட்ஜி. ஓகே, இதேமாதிரி இதுதான் எட்ஜி. இதேமாதிரி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்புறம் 4 இல்லையா? இதே மாதிரி அந்த சைடு ஒரு 4 இருக்கும். 4 + 4 ஒரு 8. அதுபோக இது ஒன்று 9, இது ஒன்று 10, அதுக்கப்புறம் இது ஒன்று 11, இது ஒன்று 12. ஸோ மொத்தம் வந்து 12 எட்ஜி இருக்கும். ஓகே, 12 எட்ஜி இருக்கும். ஸோ ஓகே, ஸோ எட்ஜி எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 12. ஓகே, வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்போ இதை வந்து நான் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், சைடு வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வேறு இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அல்லது சர்ஃபேஸ் ஏரியான்னு கூட கேட்பாங்க. சரியா? ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா க்யூபை பொறுத்த வரைக்கும் 6 டைம்ஸ் ஆஃப் a². ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு 6 ஃபேஸ் இருக்குது இல்லையா? இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸு, அதேமாதிரி இது ஒரு செகண்ட்னு வச்சுக்கலாம். அதேமாதிரி கீழே இருக்கிற இந்த ஃபேஸ் வந்து தேர்ட் ஃபேஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதேமாதிரி டாப்பில் ஒன்று இருக்குது, அதேமாதிரி அந்த சைடு 3 இருக்குது இல்லையா? ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு தெரியும், a² தெரியும். ஸோ இதே மாதிரி நமக்கு 6 ஃபேஸ் இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறது வந்து இதுதான். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் a². ஓகேவா, ஸோ இதுவும் இதுவும் ஏன்னா a² வரப்போகுது. அதேமாதிரி 6 ஃபேஸ் இருக்குது. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a². ஓகே, ஸோ இப்போ டயகனலை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா, இப்போ டயகனல் ஆஃப் த க்யூப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டயகனல் ஆஃப் த க்யூப், டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் என்னன்னு தெரியும் நமக்கு, √2a தெரியும் இல்லையா? ஸோ அதேமாதிரி டயகனல் ஆஃப் த க்யூப் பார்ப்போம். ஓகே, ஸோ டயகனல் ஆஃப் த க்யூபுக்கு வந்து நம்ம வந்து எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்னர்லேருந்து அப்படியே வந்து இந்த கார்னரில் வரும். ஸோ இதை ஒரு 3D வியூவில் தான் நம்ம யோசித்து பார்க்கணும். சரியா? ஓகே, இப்போ வந்து இதோடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டயகனல்லேருந்து இந்த டயகனலுக்கு ஒரு லைன் போடுவோம். ஓகே, கீழே இருக்கிறது ஒரு ஸ்கொயர், அதோடைய டயகனல் லென்த்து நான் வரைஞ்சிருக்கேன். அதுக்கடுத்து இப்போ இந்த லென்த்து. ஓகே, அப்போனா எனக்கு வந்து இது வந்து ஒரு ஏன்னு தெரியும். இப்போது இந்த டயகனல் லென்த் என்னவாக இருக்கும்? இது வந்து √2a இருக்குமா? ஒரு ஸ்கொயரில் வந்து லென்த்து வந்து a அப்படின்னா டயகனல் வந்து √2a இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த √2a. இப்போ எனக்கு டயகனல் ஆஃப் த க்யூப் வேணும்னா நான் என்ன பண்ணும், கன்ஃபார்மாக இதுவும் வந்து 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பித்தகோரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டயகனலோட லென்த் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா, டயகனல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² ப்ளஸ் √2a த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இந்த √2a த ஹோல் ஸ்கொயர். ஸோ எடுத்தோன்னா a² ப்ளஸ் ஒரு 2a² இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், a² ரூட்டுக்கு வெளியில் எடுத்துட்டோம்னா a இன்ட்டு √3ன்னு வரும் இல்லையா? 1 + 2 √3. ஸோ டயகனல் ஆஃப் த ஒரு க்யூப் கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து a√3 தான் வந்து ஃபார்முலா. ஓகே, ஸோ நமக்கு சைடு வந்து ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a², டயகனல் வந்து a√3. அடுத்த முக்கியமான விஷயம், வால்யூம் என்னது? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு a³. அவ்வளோதான். ஓகே, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு a³. சிம்பிள். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து சம்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ முக்கியமாக வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சிருக்கணும், 6a², டயகனல் வந்து √3a, வால்யூம் வந்து a³. ஓகே, வேறு என்ன இருக்குது இதில்? அவ்வளோதான். இப்போதைக்கு இதில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ சம் பார்க்கும்போது ஏதாவது வித்தியாசமாக வேறு ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா நான் அதையும் சொல்கிறேன். ஓகே, ஸோ சம்முக்குள்ளே போயிடலாம். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் எ க்யூப் ஹூஸ் டயகனல் மெஷர்ஸ் 4√3 சென்டிமீட்டர்? டயகனல் வந்து 4√3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? டயகனல் வந்து 4√3.
which means இப்போ √3 times of a தான் வந்து எனக்கு 4√3 இல்லையா. ஸோ √3 நான் கேன்சல் பண்ணுறேன்னா a is equal to 4. சைட் ஆஃப் த கியூப் கண்டுபிடிச்சாச்சு. வால்யூம் ஆஃப் த கியூப் என்னவாக இருக்கும், a கியூபாக இருக்கும் இல்லையா. ஸோ a கியூபுங்கும்போது 4 கியூப் வந்து 64. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஓகே, பேசிக்கான ஒரு சம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு how many cubes each of edge 3 cm can be cut from a cube of edge 15 cm அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு 15 cm சைஸில் வந்து நமக்கு வந்து ஒரு க்யூப் இருக்குது இல்லையா. 15 cm சைஸில் ஒரு க்யூப் இருக்குது. இதை வந்து கட் பண்ணி நமக்கு வந்து குட்டி குட்டி 3 cm க்யூபாக மாற்றுறாங்க. 3 cm க்யூபாக மாற்றுறாங்க. அப்போனா இதிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வால்யூம் ஆஃப் த பெரிய க்யூப் இருக்குல்ல, இப்போ இதுதான் வந்து 15 சென்டிமீட்டர்னா இந்த க்யூபோடைய வால்யூம் வந்து குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகிருக்கிற க்யூபோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி தானே. ஸோ நமக்கு எத்தனை க்யூப்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ அதை என்னன்னு வச்சுக்கலாம். n இன்ட்டு இந்த குட்டி க்யூபோட வால்யூம் என்னவாக இருக்கும், 3 க்யூப் இல்லையா. அதோட எட்ஜி வந்து 3 சென்டிமீட்டர்னா வால்யூம் வந்து 3 க்யூப்னு எடுத்துக்கலாம். ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் அதே மாதிரி குட்டி க்யூப்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா த வால்யூம் ஆஃப் த பிக்கர் க்யூபு. சரியா, பிக்கர் க்யூபோட சைடு என்னது 15. ஸோ 15 க்யூபுக்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும். ஓகே, இதுலேருந்து நம்ம n கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 15/3 த ஹோல் க்யூப்னு போட்டுக்கலாம் இல்லையா. 15 க்யூப் டிவைடட் பை 3 க்யூப்னா 15/3 த ஹோல் க்யூபு. ஸோ 3யும் 15ன்னு அடித்தோம்னா 5 க்யூப் வரும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு எனக்கு 125 க்யூபு கிடைக்கும். 15 சென்டிமீட்டர் சைடு இருக்கிற ஒரு பெரிய க்யூப்லேருந்து குட்டி குட்டி க்யூபாக வந்து கட் பண்ணாங்கன்னா, அதாவது 3 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கிற ஒரு க்யூபாக கட் பண்ணாங்கன்னா மொத்தம் நமக்கு 125 க்யூப் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 solid iron cubes of edges 4 cm, 5 cm and 6 cm are melted together to make a new cube. Okay, 62 cm cube of the melted material is lost due to improper handling. The area of the whole surface area of the newly formed cube is. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க, நமக்கு வந்து 3 க்யூப் இருக்குது குட்டி குட்டியாக. சரியா, 3 க்யூப் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்குது இல்லையா. அவசரத்துக்கு வரைகிற க்யூப் இதுதான். ஸோ இது வந்து ஒரு 4 சென்டிமீட்டர், இது வந்து 5 சென்டிமீட்டர், இது வந்து 6 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து உருக்கி ஒரு பெரிய ஒரு க்யூபாக கொண்டு வராங்க. ஓகே, இதை மெல்ட் பண்ணி ஒரு பெரிய க்யூபு கொண்டு வராங்க. ஸோ அந்த பெரிய க்யூபோடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மெல்ட் பண்ணும்போது 62 சென்டிமீட்டர் க்யூப் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, வேஸ்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த குட்டி குட்டி க்யூபோடைய வால்யூமெல்லாம் நம்ம ஆட் பண்ணி அதுலேருந்து இந்த 62 மைனஸ் பண்ணிட்டோம்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய க்யூபோடைய வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான் இல்லையா. ஓகே, ஸோ அப்போ இந்த க்யூபோட வால்யூம் என்னவாக இருக்கும், 4 க்யூபு 64 ப்ளஸ் இதோட வால்யூம் வந்து 5 க்யூபு 125. ஸோ இதோட வால்யூம் வந்து 6 க்யூபு, ஸோ 216. ஸோ இதை டேரெக்டாக ஆட் பண்ணால் அப்படியே வந்து அந்த பெரிய க்யூபோட வால்யூம் கிடையாது. ஏன்னா 62 சென்டிமீட்டர் க்யூப் வந்து லாஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன பண்ணணும்னா 62 சென்டிமீட்டர் க்யூபை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு பெரிய க்யூபோடைய வால்யூம் கிடச்சிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த வால்யூமை வச்சு நம்ம சைடு கண்டுபிடிச்சிடலாம். சைடு கண்டுபிடிச்சிட்டா நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ஒரு 64, ஒரு 125, ஒரு 216, 10 15 1 8 10 1 405. சரி, 405லேருந்து 62 கழிச்சிட்டோம்னா 3 7 3 373. சாரி 343 இல்லையா. 10ல் 6 போச்சுன்னா 4. ஸோ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 343னா எனக்கு ஏ என்ன வரும், 343ங்கிறது 7 க்யூப் இல்லையா. 7 × 7 × 7. ஸோ ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 7ன்னு தெரிஞ்சு போச்சு. கொஷின் என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் த ஹோல் சர்ஃபேஸ் ஆஃப் த நியூலி ஃபார்ம்டு க்யூப். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா என்னது 6 × a² இல்லையா. அப்போ 6 × 49. 6 × 49 எவ்வளவு, 6 × 50 வந்து ஒரு 300. அதுலேருந்து ஒரு 6 மைனஸ் பண்ணிட்டோம்னா 294. 294 இருக்கா, ஆப்ஷன் ஏ. ஓகே, அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கோம், க்யூபோட வால்யூம் ஆட் பண்ணி 62 மைனஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 62 சென்டிமீட்டர்
cube of the melted material is lost due to improper handling னு கொடுத்துட்டாங்க இல்லையா. okay next, the cost of painting the whole surface area of the cube at the rate of 13 paise per square centimeter is rupees 343.98. then the volume of the cube is okay. அதாவது ஒரு கியூபை வந்து ஒரு கியூப் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இதோடைய சர்ஃபேஸெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா. இதோட சர்ஃபேஸை வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நமக்கு வந்து என்ன தெரியும், இதுக்கு 6 சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, 6 சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோம்னா 6a² இருக்குது இல்லையா. இப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த ஹோல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் அட் த ரேட் ஆஃப் 13 பைசே பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதாவது ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 13 பைசா வந்து அவங்க வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஓவராலாக வந்து 343.98 ருபீஸ் ஆகிருக்கு சரியா. அப்போனா வந்து இந்த 343.98 வந்து 13, அதாவது 6a² தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபு இன்ட்டு 13 பைசா சரியா. 13 பைசாவை நான் ருப்பீஸ்க்கு மாற்றுறேன். ஏன் அப்படின்னா இந்த சைடு வந்து ருப்பீஸில் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. 343.98ங்கிறது ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 பைசாவை நான் ருப்பீஸில் மாற்றுறேன்னா 13/100 பண்ணணும். 6a² இன்ட்டு எதுக்கு 13 பைசா பண்ணுறேன், 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 13 பைசா ஆயிருக்கு. அப்போது 6a²ங்கிறது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபு. அது இன்ட்டு இந்த 13 பைசா பண்ணினா தான் எனக்கு வந்து 343.98 ருபீஸ் ஆகும் சரியா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ a² இஸ் ஈக்குவல் டு இந்த 100 அந்த சைடு போச்சுன்னா 343.98 அந்த பாயிண்ட் ரெண்டும் தூர போயிடும், டிவைடட் பை 6 இன்ட்டு ஒரு 13 ஆயிரும் இல்லையா. ஸோ நான் 6ஆல் அடித்தேன்னா என்ன வரும், 5, ரிமைனிங் வந்து ஒரு 43, 7, ஒரு 19, 3, திருப்பி ஒரு 1, 3. 6ஆல் அடிச்சிட்டேன். திருப்பி இப்போ 13ஆல் அடிக்கிறேன். 13ஆல் அடித்தோம்னா 4 13s are 52, மீதி 5 இருக்குது, 53 இருக்குது, மறுபடியும் 4 13s are 52, ரிமைண்டர் 1 இருக்குது, 13. ஸோ 441 வருது. ஸோ a² இஸ் ஈக்குவல் டு 441னா a இஸ் ஈக்குவல் டு 21 இல்லையா. இது வந்து 21 ஸ்கொயர். தென் த வால்யூம் ஆஃப் த கியூப் கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் நத்திங் பட் 21 கியூபு. ஸோ 21 கியூப் வந்து 1ல் தான் முடியணும் இல்லையா. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வந்து 1ல் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ 9261. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து 9261. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது தான் சரியா. சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு அந்த அமௌண்ட்டு ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 13 பைசாங்கிறதுனால இன்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 343.98 ருபீஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு ஏ கண்டுபிடிச்சிடறோம், அவ்வளோதான். ஓகே நெக்ஸ்ட்டு, 3 cubes of sides 8 cm, 6 cm and 1 cm are melted to form a new cube. Find the surface area of the cube so formed. அப்போ புது கியூபோட வால்யூம் என்னவாக இருக்கும், 8 cube plus 6 cube plus 1 cube is equal to a cube இல்லையா. புது கியூபோடைய அதாவது குட்டி 3 கியூப் இருக்குது, 8, 6, 1 cm லென்த்தில். இதை மெல்ட் பண்ணி ஒரு பெரிய கியூபாக மாற்றுறாங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து சம் ஆஃப் த இந்த கியூபோட வால்யூமாக இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு 512 ப்ளஸ் ஒரு 216 ப்ளஸ் ஒரு 1. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 500 ப்ளஸ் ஒரு 200 700, 712 512 ஒரு 216 ஒரு 1 9 2 729. ஸோ a cube is equal to 729னா எனக்கு a is equal to 9 இல்லையா. 729 is nothing but 9 cube. இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபு. ஸோ 6 இன்ட்டு a² இல்லையா. இப்போ 6 இன்ட்டு 9 இன்ட்டு 9, 81 இன்ட்டு 6, 6 6 8s are 48. ஸோ 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு, a solid cube with an edge of 10 cm is melted to form 2 equal cubes. The ratio of the edge of the smaller cube to the bigger cube கேட்குறாங்க. ஓகே, அப்போனா 10 சென்டிமீட்டர் லென்த் இருக்கிற ஒரு கியூபை மெல்ட் பண்ணி 2 ஈக்குவல் கியூபாக மேக் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து அந்த 2 ஈக்குவல் கியூபோட இது வந்து 5ன்னு எடுத்துக்க முடியாது சரியா. வால்யூம் வந்து ஈக்குவல் பண்ணலாம். ஸோ வால்யூம் ஈக்குவல் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு பெரிய கியூப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து 2 சின்ன கியூபுக்கு ஈக்குவலாக இருக்குது மெல்ட் பண்ணி. ஓகேவா, ப்ளஸ் 2 சின்ன கியூபு. ஸோ இதோட லென்த்தை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போனா இதோட வால்யூம் என்ன வரும், இதோட வால்யூம் வந்து 10 கியூபு. ஸோ இந்த 10 கியூப் வந்து எனக்கு
ஏ கியூப் ப்ளஸ் ஏ கியூபுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்படி தானே? ஏன்னா வேறு எந்த வேஸ்டேஜ் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். அப்போனா எனக்கு என்ன வரும், 2a cube is equal to 10 cube வரும் இல்லையா? அப்போ எனக்கு a is equal to 10 divided by 2 to the power 1/3 வரும். ஓகே, இப்போ இந்த 2 கீழே எடுத்துட்டோம்னா ரெண்டுத்துக்கும் கியூப் ரூட் எடுத்தால் இப்படி தான் வந்திருக்கும். a is equal to 10/2 1/3. ஓகே, இப்போ ஏங்கிறது ஸ்மால் கியூபோடைய சைடு. ஓகே, அப்போ வந்து என்ன சொல்கிறானுங்க, the ratio of the edge of the smaller cube. ஸோ இதை அடிச்சிடலாம். ரேஷியோ ஆஃப் தி எட்ஜ் ஆஃப் த ஸ்மாலர் கியூப் என்னது, இதுதான் 10 divided by 2/1/3 is to ரேஷியோ ஆஃப் தி பிக்கர் கியூப். பிக்கர் கியூபோட லென்த் என்னது 10. பிக்கர் கியூபோட லென்த் வந்து 10 இல்லையா? ஸோ 10 நம்ம அடிச்சிட்டோம்னா 1:2 to the power 1/3 வரும். ஓகே, ஸ்மாலர் கியூப் தான் மேலே இருக்குது. ஸோ 1/2 1/3 எங்கே இருக்குது ஆப்ஷனில்? இந்த ஆப்ஷன் சி இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ 1 divided by 2 power 1/3. ஓகே, ஒரு பெரிய கியூபு 10 cm கொடுத்து அதை 2 சின்ன கியூபாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் சைடு ரேஷியோ கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். How many small cubes each of 96 square centimeter surface area can be formed from the material obtained by melting a larger cube of 384 square centimeter surface area? ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து 2 சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா? குட்டி குட்டி கியூபாக நிறைய இருக்குது. அதோடைய ஈச் ஆஃப் 96 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சர்ஃபேஸ் ஏரியா கேன் பி ஃபார்ம்டுன்னு சொல்கிறாங்க. அப்போனா அதோடைய சைடு நமக்கு வேணும் அப்படின்னா 6 into a square is equal to தான் வந்து 96 இல்லையா? 6 into a square தான் வந்து 96ன்னு எனக்கு தெரியும். இப்போ a square என்னவாக இருக்கும், 96/6. ஸோ இதை கட் பண்ணோன்னா நமக்கு வந்து 16 வரும். இப்போ ஏயோட வேல்யூ வந்து 4. சரியா? ஏயோட வேல்யூ வந்து 4ங்கிறது வந்து ஸ்மால் கியூப்ஸோடைய எட்ஜு, அதாவது சைடோடைய லென்த்துன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் எத்தனை ஸ்மால் கியூப் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சைடு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி பை மெல்ட்டிங் லார்ஜர் கியூபோடைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அதுவும் வந்து இதை வந்து ஒரு A1ன்னு வச்சுக்கலாம். சரியா? A1. இது வந்து A2ன்னு வச்சுக்கலாம். 6a square is equal to 384 A2 square. இப்போ A2 வேணும்னா 384 divided by 6 இல்லையா? இப்போ A2 square is equal to இது என்ன வரும், ஒரு 64. இப்போ A2 வந்து எனக்கு 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது பெரிய கியூபோடைய சைடு வந்து எனக்கு 8ன்னு தெரிஞ்சு போச்சு. சின்ன கியூபோடைய சைடு வந்து 4. ஆனால் எத்தனை சின்ன கியூப்ஸ் இருக்குன்னு தெரியல. இப்போ நமக்கு சைடு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அப்பள போட்ட மாதிரி தான். அப்போ n into 4 cube is equal to எனக்கு வந்து 8 கியூபு. வால்யூமை அப்படியே ஈக்குவல் பண்ணுறோம். ஓகேவா? நிறைய குட்டி குட்டி கியூபாக சேர்ந்து ஒரு பெரிய கியூபாக ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த பெரிய கியூபோட லென்த்தும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8ன்ட்டு. சின்ன கியூபோட லென்த்தும் 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் கியூப் தான் இல்லையா? ஸோ இப்போ 8/4 the whole cube. ஸோ 8/4ங்கிறது 2 கியூப் இல்லையா? 2 கியூப்னா அப்போ 8. மொத்தம் 8 கியூபு நம்மளால் 8 கியூப் இருந்திருக்கு, சின்ன கியூப். அவ்வளோதான். ஹவு மெனி ஸ்மால் கியூப்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ 8 நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். The volume of a cube is numerically equal to the sum of its edges. What is the total surface area in square units? So volume of the cube is numerically equal to the sum of its edges. அப்படின்னா என்ன அர்த்தம்? எட்ஜு மொத்தம் எத்தனை எட்ஜு இருக்குது நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 12 எட்ஜு இருக்குது இல்லையா? மொத்தம் வந்து 12 எட்ஜு இருக்குது. இப்போ சம் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் அப்படின்னா இதை நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து ஏ கியூபு. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? சம் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ், விச் மீன்ஸ் 12 டைம்ஸ் ஆஃப் ஏக்கு ஈக்குவலாக இருக்குது. அவ்வளோதான். இந்த ஒரு லைன் எழுதிட்டோம்னா சமம் முடிஞ்சு. அப்போனா a square is equal to 12ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, கொஸ்டின் என்னது? வாட் இஸ் இட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 6a square இல்லையா? அப்போ 6 into a ஸ்கொயருக்கு பதிலாக 12, சாரி a ஸ்கொயரே 12 தானே அங்கே. ஸோ a ஸ்கொயருக்கு பதிலாக 12 போட்டோம். ஸோ 6 into 12 72 இல்லையா? ஸோ ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன் டி 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தானே கேட்குறாங்க.
ஓகே, நமக்கு தெரிய வேண்டியது இந்த a cube is equal to 12a. வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு த சம் ஆஃப் இட்ஸ் எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்குன்னா 12 எட்ஜ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, 125 identical cubes are cut from a big cube and all the smaller cubes are arranged in a row to form a long cuboid. What is the percentage increase in the total surface area of the cuboid over the total surface area of the cube? Okay, so என்ன சொல்கிறாங்க கொஷினில் 125 identical cubes are cut from a big cube. ஒரு பெரிய கியூப் இருந்திருக்கு, அதோட லென்த்து நமக்கு தெரியாது. ஆனால் அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு 125 குட்டி குட்டி கியூபாக வெளியில் எடுத்துடுறாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, and all the smaller cubes are arranged in a row to form a long cuboid. Okay. Okay. What is the percentage increase in the total surface area of the cuboid over the total surface area of the cube? ஓகே, இப்போ இந்த சமம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு பெரிய கியூப் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய கியூப் இருக்கு. ஸோ இதோடைய லென்த் என்ன நமக்கு தெரியாது. ஓகேவா, இதை தான் வந்து குட்டி குட்டியாக உடச்சி எப்படி கொண்டு வந்து போயிடுறாங்கன்னா, குட்டி குட்டியாக உடச்சி இந்த மாதிரி சாரி, இதையும் கொஞ்சம் வரிசைக்காக இப்படியே வரிசைக்காக கொண்டு போயிடுறாங்க. அதேமாதிரி ஒரு 125 இதாக அடுக்கி வச்சிடுறாங்க. சரியா, அப்படின்னா இதுக்குள்ளேயும் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி 1 2 3 4 5 இது மாதிரி இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த பெரிய கியூபோடைய சைடை நான் வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, 5ன்னு நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் 5ன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா இதோட வால்யூம் என்னவாக இருக்கும், 5 கியூபாக இருக்கும். 5 கியூப்னா எனக்கு என்ன வரும், 125 வரும் இல்லையா. 5 கியூப்னா 125. இப்போ 5 அப்படிங்கிறத நான் என்ன எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு குட்டி குட்டி கியூபாக பிரிக்கணும் இல்லையா, குட்டி குட்டி கியூபாக. ஸோ அந்த குட்டி குட்டியாக பிரிக்கிறது வந்து அதோடைய சைடை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போனா எனக்கு வந்து 5 இந்த சைடு ஒரு 5 கிடைக்கும், அதேமாதிரி ஹைட்டில் ஒரு 5 கிடைக்கும், மொத்தம் 125 கியூப் கிடச்சிரும் இல்லையா. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பெரிய கியூப் இருக்குது, அதோடைய சைடை 5ன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஓகே, ஸோ இதோடைய சைடை வந்து 1 2 3 4 ஒரு 5, அதேமாதிரி இந்த சைடு 1 2 நார்மலாகவே போட்டுடலாம் 1 2 3 4 5. ஸோ அதேமாதிரி 1 2 3 4 5 இந்த சைடு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படியே நேராக அடிக்கிறானுங்க. சரியா, நேராக இப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கிறாங்க வச்சுக்கலாம். இதே மாதிரி 125 கியூபை அடுக்கி வச்சிடுறாங்க. ஓகேவா, அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மொத்தமாக நான் 5ன்னு எடுத்திருந்தோம்னா இது எல்லாம் 1 1 1ன்னு இருக்கும், அந்த மாதிரி 125. ஓகே, இப்போ கொஷின் என்ன, வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு ஓவர் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபு. ஸோ இதில் கியூபாய்டுன்னு ஒரு ஃபேக்டர் வருது. சரியா, இப்போ கியூபாய்டோடைய சிம்பிளாக பார்த்துடலாம். கியூபாய்டோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கியூபாய்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இதுதான் வந்து எல்லு, இதுதான் பி, இதுதான் ஹச்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும், 2 × LB + BH + HL வரும் இல்லையா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு. சரியா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கியூபாய்டை பற்றி நிறைய பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியா வந்து LB இல்லையா, ரெக்டாங்கிளோடைய ஏரியா. அதேமாதிரி இந்த ஏரியா வந்து BH. அதேமாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியா, அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியா வந்து L × H. இதே மாதிரி 2 இருக்குது இல்லையா, அதனால் 2 டைம்ஸ் ஆஃப் LB + BH + HL. அப்போ நமக்கு இந்த கியூபாய்டோடைய நமக்கு லென்த்து தெரியணும், பிரெட்த்து தெரியணும், ஹைட்டு தெரியணும் இல்லையா. லென்த் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமாக இது ஃபுல்லுமே வந்து 125 கியூபு, 125 ஐடென்டிக்கல் கியூப்னு சொல்கிறாங்க. அதனால் லென்த்து வந்து 125 இருக்கும். நம்ம வந்து ஒரு கியூபோடைய லென்த்து 1 யூனிட்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. இங்கே வந்து 5 இருக்கும். ஓகே, அப்போனா தான் நமக்கு 125 கியூப் வரும். ஓகே, ஸோ எல் வந்து 125னா பி பிரெட் என்னவாக இருக்கும், இது என்னவாக இருக்கும்னு பார்த்தா இது 1 தான் இருக்க போகுது.
அதேமாதிரி ஹைட் என்னவாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் ஒன்று தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு கண்டுபிடிக்கலாமா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாஸுக்குள்ள 2 இன்ட்டு எல்பி, எல்பினா 125 இன்ட்டு 1 125 ப்ளஸ் பிஹெச், பிஹெச் 1 இன்ட்டு 1 1 தான், ப்ளஸ் ஹெச்எல், ஹெச்எல்லும் திருப்பி வந்து 125. ஸோ இது ஒரு 125 ப்ளஸ் ஒரு 125 250 ப்ளஸ் ஒரு 1 251. ஸோ 251 இன்ட்டு 2 எனக்கு என்ன வரும்? 251 இன்ட்டு 2 வந்து 502 இல்லையா? 251 2 வந்து 502. ஓகே. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு தெரிஞ்சிருச்சு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் என்னவாக இருக்கும்? 6 இன்ட்டு 5 ஸ்கொயர் இல்லையா? சைடு வந்து 5 தான் நம்ம எடுக்கிறோம், அப்போ 6a ஸ்கொயர். இப்போ என்ன வரும்? 5 ஸ்கொயர் வந்து 25, 6 இன்ட்டு 125, 6 இன்ட்டு 25 வந்து எனக்கு வந்து 150. 150 தானே? எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல், 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் ஹெச்எல் 502, 6 இன்ட்டு ஒரு 5 ஸ்கொயர் 150. இப்போ வந்து எவ்வளோ வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 150 இருந்தது வந்து 502 மாறிடுச்சு, அப்படி தானே? 150 இருந்தது வந்து 502 மாறிடுச்சுன்னா அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 502 மைனஸ் ஒரு 150 டிவைடட் பை 150 இன்ட்டு 100 இல்லையா? ஓகே. ஸோ 502 மைனஸ் ஒரு 150 என்ன வரும்? ஒரு 350, 352 டிவைடட் பை 3 இன்ட்டு 2, 100ஐயும் 150 அடித்தோம்னா 2. ஸோ 704/3ன்னு வருது. 704/3னா ஒரு 2, 10 வரும் 3, ஒரு 14 வரும் ஒரு 4. ஸோ 234, ரிமைண்டர் வந்து 2/3%. 234 2/3% வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஓகே. 125 ஐடென்டிக்கல் கியூபை நம்ம ஒரே லைனில் ஒரு கியூபாய்டாக மாற்றணுன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சின்ன கியூப், அதாவது ஒரே அது 125 கொடுத்ததுனால நான் சைடை 5ன்னு எடுத்துட்டோம்னா 5 கியூப் வந்து 125 வரும். ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து 125. அதை வச்சு யூனிட் ஒரு கியூபோட லென்த்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்து லாங்காக வச்சுடுறோம், சரியா? கியூபாய்டாக மேக் பண்ணிடுறோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே. ஸோ கியூபை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்படி தான் கொஷின்ஸ்லாம் இருக்கும், மற்றபடி பெரிய லெவல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து சைடு, அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூமு, டயகனல், இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வேறு ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.